பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தென்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்புன்னு பல்லாண்டு தொடக்கிய 47வது திவ்யதேசம் அருள்மிகு கூடலர் திருக்கோவில். நமஸ்காரம். உங்க பேர் சாமி? சுரேஷ் ஸ்ரீனிவாசன், சுரேஷ் பட்டர்னு பேரு. திருக்கோயிலுடைய கூடலர் திருக்கோயிலுடைய ஸ்தானிக அர்ச்சக மிராஸ் பட்டர். நாங்க 35 வருஷமா அந்த பெருமாள்கிட்ட கைங்கரியம் பார்த்தோம். சிறப்பு சாமி. அதான் பிரம்மோற்சவம் வச்சு சொல்லுங்க சாமி. வைகாசி திருவிழா. நல்லது. இந்த பெருமாள் நட்சத்திரம் அனுஷம், வைகாசி மாசம் அனுஷ நட்சத்திரம் இந்த பெருமாளுடைய திருநட்சத்திரம். எப்படி திருப்பதிக்கு புரட்டாசி திருவோணம் சொல்றோமோ அதே மாதிரி கூடலழகருக்கு வைகாசி அனுஷம். இந்த வைகாசி அனுஷத்தை அனுசரிச்சுதான் பிரம்மோற்சவம் நடக்கிறது. வைகாசி அனுஷத்தன்னைக்கு தேர் 9 நாளைக்கு முன்னாடி கொடியேத்து நடக்கும். முதல் திருநாள் கொடியேத்து, 9வது நாள் திருத்தேர் நடக்கும். அதாவது கொடியேத்தின் அன்னைக்கு சாயந்தரம் அன்னவாகனம், 2ஆம் திருநாள் சிம்ம வாகனம், 3ஆம் திருநாள் அனுமார் வாகனம், 4ஆம் திருநாள் கிருட வாகனம், 5ஆம் திருநாள் சேஷ வாகனம், 6ஆம் திருநாள் யான வாகனம், 7ஆம் திருநாள் குதிரை தங்க சப்பரம், 8ஆம் திருநாள் குதிரை வாகனம், 9வது நாள் திருத்தேர். 9 நாள் திருத்தேர் முடிஞ்சு அன்னைக்கு ராத்திரி கொடி இறக்கம், துவஜா அபரோகணம் சொல்லக்கூடிய கொடி இறக்கம் நடைபெறும். மறுநாளைக்கு திருத்தேர் தடம் பார்த்தல் சொல்லி பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவியோட பக்கத்துல இருக்கக்கூடிய தேசிகர் சன்னத்துக்கு எழுந்தருளி அங்க திருமஞ்சனம்லாம் கண்டருளி தளிகை நைவேத்தியம்லாம் ஆகி அங்கிருந்து புறப்பாடாகி திருத்தேர் போன இடத்தெல்லாம் தடம் பார்த்துட்டு பெருமாள் திருக்கோயிலுக்கு திருப்பி வந்துடுவார். 11வது நாள் காலையில புறப்பாடாகி ஆத்தங்கரையில இருக்கக்கூடிய ராமாராயர் மண்டபம் சொல்லக்கூடிய ஆஞ்சநேய சன்னதிக்கு ராமாராயர் மண்டபத்தில் எழுந்தருளி அன்னைக்கு ராத்திரி அங்க தசாவதாரம் கண்டருளி மறுநாள் காலையில அங்கிருந்து கிருட வாகனத்துல கன்னிகா பரமேஸ்வரி மண்டபத்துக்கு எழுந்தருளி கன்னிகா பரமேஸ்வரி மண்டபத்திலிருந்து குதிரை வாகனத்துல திருக்கோயிலுக்கு வருவார். 13வது நாள் உற்சவ சாந்தின்னு சொல்லக்கூடிய சந்தனக்காப்பு சாத்தி திருக்கோவிலுக்குள்ள புறப்பாடு. 14வது நாள் காலையில ஸ்தபன திருமஞ்சனமாகி பெருமாள் ஆஸ்தானம் எழுறார். இப்படியாக 14 நாள் கண்டருளக்கூடிய பிரம்மோற்சவம் வைகாசி மாசம் அனுஷ நட்சத்திரத்தை அனுசரிச்சு நடக்கிறார். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சாமி. ராமராயன் மண்டபத்துக்கு போகுது, அதே மாதிரி ராமாயண சாவடிக்கு போதா சாமி? 4ஆம் திருநாள் ராமாயண சாவடி. ராமாயண சாவடிக்கு காலையில போயிட்டு சாயந்தரம் திருமஞ்சனம் ஆகி அங்க இருந்து கிருட வாகனத்துல புறப்பாடாகி மாசி வீதி 4 சுத்தி சன்னதிக்கு எழுந்தார். கிட்டத்தட்ட நம்ம சித்திரத்துலாக்கு ஈக்குவலா இருக்கு. ஏன்னா இப்பதான் முடிஞ்சிச்சு சித்திரத்துலா. இப்ப இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. தினமுமே ஒரு மண்டபம். முதல் நாள் மண்டபம் கிடையாது. 2வது நாள் வடக்காவணி மூலவிதி, 3வது நாள் கோயில இருந்து புறப்பாடாகும், 4வது நாள் ராமாயண சாவடி, 5வது நாள் மங்கள ஆஞ்சநேயர் கோவில் சொல்லிட்டு திண்டுக்கல் ரோட்ல இருக்கக்கூடிய சன்னதிக்கு எழுந்தருளி அங்கிருந்து வருவார். 6வது நாள் பழங்கானத்தை வரைக்கும் போயிட்டு பழங்கானம் யானை வாகனம் புறப்பாடாகி பழங்கானத்தம் கடைசி வரைக்கும் போய் போற வழியில இருக்கக்கூடிய மண்டபப்படிகள்லாம் திருக்கண் கண்டருளி திருப்பி ராத்திரி 1 மணி 2 மணி ஆகும். அதுக்கப்புறம் ஆண்டாள் சன்னதியில மாலை மாற்றி அதுக்கப்புறம் திருவந்தி காப்பாகி அப்புறம் பெருமாள் பள்ளியர பூஜைக்கு எழுதியிருப்பார். ரொம்ப பிரம்மாண்டம் சாமி. இது எல்லாமே மதியத்துக்கு மேல நடக்குமா சாமி? காலையில மண்டபங்களுக்கு புறம் காலையில 11 மணிக்கு புறப்பாடு ஆயிட்டு சாயந்தரம் அங்கிருந்து புறப்பாடாகி மாசி வீதி சுத்தி கோயிலுக்கு வருவார். ஓகே. எவ்ரிடே காலையில ஸ்டார்ட் ஆகி நைட் இங்க வந்துருவாங்க. ஓகே ஓகே. அந்த 14 நாட்களும் நம்ம கோயில்ல பள்ளியர பூஜைன்னு சொல்லக்கூடிய கண்ணாடி அறையில பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவிக்கு வாசன புஷ்பங்கள்லாம் சாத்தி பிரசாதங்கள்லாம் விசேஷமான பிரசாதங்கள்லாம் போட்டு பால் பழம் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி பள்ளியர பூஜை இந்த 14 நாட்கள் நடக்கும். மாசி மகத்துக்கு தெப்போற்சவம், வைகாசி அனுஷத்துக்கு திருத்தேர், அதாவது பிரம்மோற்சவம். இந்த 2 உற்சவங்கள்ல மட்டும்தான் பள்ளியறைக்கு பெருமாள் எழுதியிருப்பாங்க. ஆமா சாமி. அதே மாதிரி தெப்பங்களும் இப்ப நல்லா சீரமைச்சிருக்காங்க. இப்ப கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சா சாமி? முடிஞ்சது. உள்ள சுத்தம் பண்ணி மழைநீர் சேகரிப்பு தொட்டியா சுத்தி இருக்கக்கூடிய கட்டடங்களில் வரக்கூடிய மழை நீரெல்லாம் அந்த தெப்பக்குளத்துக்குள்ள வர்ற மாதிரி ஏற்பாடு. ரொம்ப அருமை சாமி, அருமை. உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கியதுக்கு மிக்க நன்றி சாமி. நன்றி நன்றி.